Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topic, Chapter 2, Measurements, Revision. Dear students, Chapter 2 Measurementsல இன்னைக்கு நம்ம some of the important concepts பார்க்க போறோம். First பாத்தீங்கன்னா length of the arc and area of the sector. வட்டவில்லின் நீளம் மற்றும் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா length of the arc L is equal to theta by 360 degree into 2 pi r units. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த செக்டர், ஏரியா கண்டுபிடிக்கணும்னா A is equal to theta by 360 into pi r square square units. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இதுல தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டாவோட வேல்யூ கொடுக்கும் பொழுது இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த தீட்டாவோட அந்த ஆங்கிள், இந்த வட்டக்கோண பகுதியின் அந்த கோணத்தை கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். 1/n into 2 pi r units. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றதுக்கு அது எத்தனை செக்டார்ஸா அதை பிரிச்சிருக்காங்க, அந்த என்னோட வேல்யூ கொடுத்துருக்கும் பொழுது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். லென்த் ஆஃப் த ஆர்க்கு பதிலா இந்த ஃபார்முலாவுக்கு பதிலா இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இதுலயும் அதே மாதிரிதான் தீட்டா கொடுக்கல அப்படின்னா n கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 1/n into pi r square square units இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஏரியா ஆஃப் செக்டார்ஸ்க்கு எல் அண்ட் ஆரோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் லென்த் ஆஃப் த ஆர்க்கு ரெண்டு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ஸோ தீட்டா கொடுக்கும் பொழுது இந்த ஃபார்முலா, n கொடுக்கும் பொழுது இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். அதே சமயம் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா தீட்டா கொடுத்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். n ஹவு மெனி செக்டார்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ லென்த் அண்ட் ஆர் ரேடியஸ் எல்லாம் அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கும் போது LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் இஸ் ஈக்குவல் டு L + 2R யூனிட்ஸ். இது வந்து சுற்றளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ சம்ஸ் நம்ம பார்க்கலாம். The radius of a sector is 21 centimeter and its central angle is 120 degree. Find the length of the arc, area of the sector, perimeter of sector. இப்போ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்ட்ரல் ஆங்கிள் 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அடுத்து ஏரியா ஆஃப் த செக்டார், அப்புறம் பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே பையோட வேல்யூ 22/7 கொடுத்துருக்காங்க. இந்த பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணணும். சப்போஸ் இங்கே 3.14னா 3.14 அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா L is equal to theta by 360 into 2 pi r units. இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்னா 120 டிகிரி டிவைடட் பை 360 into 2 into பையோட வேல்யூ வந்து 22/7, ஆரோட வேல்யூ 21 கொடுத்துருக்காங்க. ஸோ 21. இப்போ 0 கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 12s are 12, 3 12s are 36. அடுத்தது இந்த 3க்கும் 21 கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 7 3s are 21. அடுத்து இந்த 7க்கும் இந்த 7க்கும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2 into 22 மட்டும் இருக்கும். 2 into 22 44 சென்டிமீட்டர். இங்க வந்து பையோட வேல்யூ அப்ளை பண்றதுனால அப்ராக்சிமேட்லின்னு போடணும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த செக்டார், அதுக்கு ஃபார்முலா A is equal to theta by 360 into pi r square square units. இங்க தீட்டாவோட வேல்யூ 120, அப்புறம் டிவைட் பை 360 into பையோட வேல்யூ 22/7, r ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ r ஸ்கொயர் அப்படின்னா ரேடியஸ் 2 டைம்ஸ் எழுதணும். 21 into 21. இப்போ கேன்சல் பண்ணலாம். 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். 1 12s are 12, 3 12s are 36. அடுத்து 1 3s are 3, 7 3s are 21. 7க்கும் 7க்கும் கேன்சல் பண்ணிடலாம்.
கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ 22 into 21 மட்டும் இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு 462 கிடைக்கும். இது வந்து ஏரியா அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடணும். பையோட வேல்யூ இங்கே அப்ளை பண்றோம், அதனால அப்ராக்சிமேட்லி போட்டுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் P is equal to L plus 2R units. L ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கே 44 சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் நமக்கு இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க 21. அப்போ 2 இன்ட்டு 21. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா 2 இன்ட்டு 21 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா 42 கிடைக்கும். ஸோ 44 plus 42 86 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. ஸோ இது போல இந்த ஃபார்முலாஸை இங்கே அப்ளை பண்ணி வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சம். A circular shaped gymnasium ring of radius 35 centimeter is divided into 5 equal arcs shaded with different colors. Find the length of each of the arcs. அதாவது இங்க ஒரு ஜிம்னாசியம் ரிங் கொடுத்துருக்காங்க. அதை 5 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. அதை டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இங்க கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் வருது. இப்போ இதனுடைய லென்த் ஆஃப் ஈச் ஆஃப் த ஆர்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த ஒவ்வொரு ஆர்க்கோட லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம். என்னோட வேல்யூ இங்கே 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 5 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம n is equal to 5ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ ஆர் அண்ட் என்னோட வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்னா லென்த் ஆஃப் ஈச் ஆஃப் த ஆர்க்ஸ் L is equal to 1 by n into 2 pi r units. இப்போ இந்த n-க்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 5ன்னு. அப்போ 1 by 5 into 2 into pi into 35. ஆரோட வேல்யூ 35. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 7 5s are 35. இப்போ 2 7s are 14. இங்கே பை இருக்கு. ஸோ 14 பை சென்டிமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பைக்கு வேல்யூ 22 by 7 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 7s are 7, 2 7s are 14. 2 into 22 44 சென்டிமீட்டர். இங்கே பையோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணதுனால இந்த வேல்யூவில் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ 44 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. SSM. Kamalesh has a dining table circular in shape of radius 70 centimeter, whereas Tarun has a circular quadrant dining table of radius 140 centimeter, whose dining table has a greater area. அதாவது இங்க கமலேஷ் அண்டு தருண் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டைனிங் டேபிள் வச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்போ இவரோட டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா கமலேஷோட டைனிங் டேபிள் எப்படி இருக்குன்னா சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. அதனுடைய ரேடியஸ் வந்து 70 சென்டிமீட்டர். தருணோடது சர்க்குலர் குவாட்ரண்ட். குவாட்ரண்ட் அப்படின்னா ஒரு கால்வட்ட வடிவில் இருக்குது. ஸோ அவருடைய டைனிங் டேபிள் அதனுடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 140 சென்டிமீட்டர் இருக்குது. இதுல யாரோட டைனிங் டேபிள் வந்து அதிக ஏரியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கமலேஷோட டைனிங் டேபிளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள் வித் கமலேஷ் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன்னா இது ஏன் இந்த பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம்னா இது வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்ல இருக்கு, ஒரு வட்ட வடிவில் இருக்குது. ஸோ அதனால இதை பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ பைக்கு பதிலாக 22 by 7 இன்ட்டு ரேடியஸ் வந்து இங்க 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர் ஸ்கொயர் அப்படிங்கறனால 2 டைம்ஸ் எழுதணும். 70 into 70. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 7s are 7, 10 7s are 70. இப்போ இதெல்லாம் 22 into 10 into 70 மல்டிப்ளை பண்ணோம்னா ஏரியா வந்து நமக்கு 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ இது இதனோட வேல்யூ அப்ராக்சிமேட்லின்னு போட்டுக்கணும், பையோட வேல்யூ அப்ளை பண்றதுனால. நெக்ஸ்ட் எந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா தருணோட டைனிங் டேபிள். இது பார்த்தீங்கன்னா
ஒரு கால்வட்ட வடிவில் இருக்குது, குவாட்ரண்ட் ஷேப். அதாவது இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குவாட்ரண்ட் ஷேப்ல இருக்குது. இதனுடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா, ஒரு கால்வட்டம் அப்படின்னாவே அது ஒரு சர்க்கிளை 4 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம கால்வட்டம் அப்படின்னு சொல்றோம். 4 பகுதி அப்படிங்கும் பொழுது இந்த 1/n அப்படிங்கிற இன்ட்டு பையா ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் n-க்கு பதிலாக 4ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ 1/4 இன்ட்டு பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 140. ஸோ ஆர் ஸ்கொயர்னால 2 டைம்ஸ் எழுதிக்காங்க. இப்போ என்ன செய்ய போறோம்னா கேன்சல் பண்ணலாம். 1 7s are 7, 2 7s are 14, 0 அப்படி போட்டுக்கலாம். இப்போ 20 வந்துடும். அடுத்து 1 4s are 4, 5 4s are 20. இப்போ இந்த 22 இன்ட்டு 5 இன்ட்டு 140 மல்டிப்ளை பண்ணா 15,400 கிடைக்கும். ஸோ 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவும் அதே போல இந்த வேல்யூ ரெண்டு டைனிங் டேபிளோட ஏரியாவும் பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்குது. அப்போ இங்க ஆன்சர் என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த டைனிங் டேபிள் வந்து பெரிய டைனிங் டேபிளா இருக்குது, எதுக்கு வந்து அதிக ஏரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனா ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால the area of dining table of both of them have the same area. இப்போ ரெண்டு டைனிங் டேபிளுமே எப்படிதான் இருக்குன்னா சேம் ஏரியா, ஒரே அளவுல தான் இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. மெஷர்மெண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா கம்பைன்டு ஷேப்ஸ், கூட்டு உருவங்கள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் கம்பைன்ட் ஆயிருக்கும். ஸோ அதனுடைய ஏரியாவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A rocket drawing has the measures as given in the figure. Find its area. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட் டிராயிங் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரபீசியம் அண்ட் ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் ஒரு ட்ரையாங்கிள், இப்படி ஒரு 3 ஷேப்ஸ் கம்பைன்ட் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் பிளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த 3 ஏரியாவையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணும் பொழுது நமக்கு டோட்டல் ஏரியா கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஹெச், அது ரெக்டாங்கிளுக்கு எல் இன்ட்டு பி பிளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இப்போ இதனுடைய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இங்கே ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது இந்த பேரலல் சைட்ஸ், அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரபீசியம்ல இங்க 30, இதனுடைய லென்த் வந்து 30 சென்டிமீட்டர், இதனுடைய லென்த் வந்து 50 சென்டிமீட்டர், இந்த சைடோட லென்த். அப்போ 50 பிளஸ் 30 இன்ட்டு ஹைட் வந்து இதுதான் ஹைட் இங்க கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். ஸோ இன்ட்டு 20 பிளஸ் லென்த் இன்ட்டு பிரெத். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோட லென்த் பிரெத் நம்ம தேவை. இங்க வந்து பிரெத் கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர்னு, ஆனா லென்த் வந்து இங்க கொடுக்கல, அதுக்கு பதிலா டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க 120 சென்டிமீட்டர் அப்படின்னு. அப்போ இந்த லென்த் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு லென்த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்க வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கு, இங்கேயும் 20 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப 20 பிளஸ் 20 40. அப்ப அந்த 120 இருந்து 40 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணா நமக்கு இந்த லென்த் கிடைக்கும். அப்போ 120ல 40 போச்சுன்னா 80. அப்போ 80 இன்ட்டு இதனுடைய பிரெத் வந்து 30. ஸோ 80 இன்ட்டு 30 பிளஸ் ஆஃப் இன்ட்டு அடுத்து பிரெத் இன்ட்டு ஹைட். இங்க பாத்தீங்கன்னா பிரெத் வந்து ஆல்ரெடி இங்க 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதே லென்த் தான் இங்க. ஸோ இங்க 30 இன்ட்டு ஹைட் 20 சென்டிமீட்டர். ஸோ 30 இன்ட்டு 20. அடுத்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 50 பிளஸ் 30 80 வந்துடும். இங்க 2க்கும் 20க்கும் கேன்சல் பண்ணோம்னா 10 2s are 20. இப்போ இங்க 10 வந்துடும். 80 இன்ட்டு 10 பிளஸ் 80 இன்ட்டு 30, இங்கே 8 3s are 24. ஸோ இங்க 20 இருக்கு, ஸோ 20 போட்டோம்னா 2400. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 10 2s are 20. அப்போ 30 இன்ட்டு 10 300. இப்போ இதை ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 80 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்றோம் 800. இதை ஆட் பண்ணோம்னா 2400யும் 300யும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 2700 கிடைக்கும். இப்போ 800யும் 2700யும் ஆட் பண்றோம்,
3500 கிடைக்குது. ஸோ 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியான்றதுனால நீங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கணும். இது போல எந்த ஒரு கம்பைன்ட் ஷேப் கொடுத்தாலும் அதை தனித்தனியா அதனுடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதனுடைய டோட்டல் ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.